சிவசங்கரியின் 47 நாட்கள். அதில் 21வது நாள். அத்தியாயம் 7. பம்பாயிலிருந்து ஜம்போவில் பயணம். ஒரு பெரிய பங்களா மாதிரி விமானம் இருந்தது. நூற்றுக்கணக்கில் ஜனங்கள். ஜகஜகவென்று கல்யாண வீடு போல. நடுநிசி தாண்டி புறப்பட்ட விமானம் குவைத்தில் இறங்கி மீண்டும் புறப்பட்டதும் பிரேக்ஃபாஸ்ட் பரிமாறத் தொடங்கினார்கள். தட்டில் பொட்டலம் பொட்டலமாய் என்னென்னவோ. இதெல்லாம் என்ன? குமார் சொன்னான். ரொட்டி ஏன் இப்படி முடிச்சா இருக்கு? இதுக்கு பேர் ரோல். இதுவும் ரொட்டி தான், சாப்பிடு. விசாலிக்கு ரொட்டி பிடிக்கும். நிறைய வெண்ணெய் ஜாம் போட்டுக்கொண்டு சுவைத்து உண்டாள். இது என்ன? சீஸ். அப்படின்னா வெண்ணெய் மாதிரி பால்லேருந்து தயார் பண்ணுறது. அதனை ஒரு கடி கடித்தாள் விசாலி. அவளுக்கு பிடிக்கவில்லை. ஐய, நாத்தமானா இருக்கு, புளிக்கிறதே என்று வைத்து விட்டாள். பழத்தை சாப்பிட்டு காஃபியை குடித்தாள். அடுத்தது என்ன ஊர்? ஃப்ராங்க்ஃபர்ட். இது ஜெர்மனியில் இருக்கு. நன்றாக விடிந்து விட்டதால் விசாலி ஜன்னலுக்கு வெளியே பராக்கு பார்க்க தொடங்கினாள். கண்ணுக்கு எட்டியவரை மணல் பிரதேசங்கள், திட்டு திட்டாய் மேகங்கள். கடலுக்கு மேலும் மலைகளுக்கு மேலும் விமானம் பறந்ததை காணும்போது நம்புவது கஷ்டமாக இருந்தது. ஃப்ராங்க்ஃபர்ட்டில் விமானம் நின்றதும் ஏர்போர்ட்டுக்குள் இறங்கி போக அனுமதித்தார்கள். விமானத்தின் கதவோடு ஒரு கூண்டை பொருத்தி அது வழியாக கட்டடத்திற்குள் பயணிகளை போகச் சொன்னார்கள். சென்னை பம்பாய் ஏர்போர்ட் மாதிரி இல்லாமல் இது பிரம்மாண்டமாய் புது தினுசாய் இருந்தது. மாடிப்படி ஒன்று நகர்ந்து கொண்டே போனது. எல்லோரும் அதில் ஏறி மேலே போனார்கள். இது என்னது? விசாலிக்கு ஒரே ஆச்சரியம். எஸ்கலேட்டர். வா போகலாம். எனக்கு பயமாக இருக்குது. நான் தான் கூட இருக்கேனே. என்ன பயம்? மெல்ல காலை ஒரு படியில் வைத்தபோது அது காலை இழுத்து கொண்டு போன மாதிரி இருந்தது. கைப்பிடியை பிடித்தாள். அதுவும் தடுமாற விழப்போன அவளை குமார் பிடித்து கொண்டு சிரித்தான். விசாலிக்கும் சிரிப்பு தான் வந்தது. கொஞ்சம் நடந்ததும் நீளமான வராந்தா. தரையின் ஒரு பகுதியே நகர்ந்து கொண்டிருந்தது. இது மூவிங் காரிடார். அந்த கோடிக்கு போக நடக்க தேவையில்லை. இங்கே ஏறி நின்னா போதும். ஏறி போனார்கள். முடிவில் பெரிய ஹால். நிறைய கடைகள். வெள்ளை வெள்ளையாய் மனிதர்கள். புரியாத பாஷை. இவர்கள் அறைக்குள் நுழைந்தபோது கதவுகள் தானாக திறந்து வழிவிட்டு பின் மூடிக்கொண்டன. விசாலிக்கு பேச்சு கூட எழவில்லை. இது என்ன கூத்து? மாயாபஜார் சினிமாவில் வர்ற மாதிரி. ஃபிலிம் ரோல் ஒன்றை வாங்கி விசாலியை பல இடங்களில் நிற்க வைத்து ஃபோட்டோ எடுத்தான் குமார். ஜெர்மன் சாக்லேட் தின்னு பாரு என்று வாங்கி கொடுத்தான். ஒவ்வொன்றும் ஒரு புஸ்தகம் மாதிரி பெருசாக இருந்தது. பயணத்தின் அடுத்த இடமான லண்டனில் கொஞ்சம் இளைப்பாரி விட்டு நியூயார்க்கை நோக்கி விமானம் பறக்கத் தொடங்கியதும் சாப்பாடு கொடுத்தார்கள். வேகாத அரிசியும் மசாலா கூட்டும் விசாலிக்கு பிடிக்கவே இல்லை. ரொட்டி வெண்ணெய் பழத்தை சாப்பிட்டுவிட்டு மற்றவற்றை தொடக்கூட மறுத்துவிட்டாள். குமார் சாப்பிட்ட தட்டில் இருந்தவை வித்தியாசமாக இருந்தன. உருண்டை உருண்டையாய் சிவப்பாய். என்ன அது? நான் வெஜிடேரியன் சாப்பாடு. அப்படின்னா மாம்சம். என்னது, நீங்கள் அதெல்லாம் சாப்பிடுவேளா என்ன? அந்த ஊரில் இதெல்லாம் சகஜம் விசாலி. நீ கூட கொஞ்ச நாளில் சாப்பிட ஆரம்பிச்சுடுவே. சீ, நான் மாட்டேன்பா. விசாலி அருவருப்புடன் முகத்தை சுளுக்கி கொண்டாள். இந்தியாவில் இருந்த வரைக்கும் தன் விருப்பு வெறுப்புகளை கட்டுப்படுத்தி இருந்த குமார் இனி கொஞ்சம் கொஞ்சமாய் விஷாலி விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்ததால் வேண்டுமென்றே அசைவ சாப்பாட்டையும் ஒரு பாட்டில் ட்ரிங்கையும் தன் முன் வைத்து கொண்டிருந்தான். விசாலி இப்போது முகத்தை சினுங்கினால் என்ன? போக போக பழக வேண்டிய விஷயங்கள் தானே. விமானத்தில் சினிமா காட்டத் தொடங்கிவிட்டார்கள். புரிந்ததோ இல்லையோ, விசாலியும் ஆர்வத்துடன் பார்க்க முற்பட்டாள். இதே படத்தை லூசியுடன் ஒருமுறை தியேட்டரில் பார்த்திருக்கிறான். ஏன், பின்னர் ஒரு சமயம் டிவியில் கூட பார்த்து விட்டான். அதனால் இப்போது பார்க்க விருப்பமில்லாதவனாய் தூங்குவது போல பாவலா செய்தான். லூசியை நினைக்கையில் அவன் மேல் கொண்டிருந்த அதீதமான பிடிப்பு, பொசசிவ்னஸ் ஞாபகத்துக்கு வந்து ஒரு வினாடி உடம்பு குலுங்கியது. திட்டப்படி இத்தனை நடந்த பிறகு என்னத்திற்காக கவலைப்பட வேண்டும்? எவ்ரிதிங் இஸ் கோயிங் ஆன் ஸ்மூத்லி. பிறகென்ன? லூசியின் வீட்டுக்கு அவன் முதல் முறை போனபோது சமையலில் கெட்டிக்காரன் என்று நிரூபித்தான். 3ஆம் முறை போனபோது அவளின் மனசை உடம்பை திருப்தி செய்வதிலும் தான் பலே கெட்டிக்காரன் என்பதை நிரூபித்தான். அழகான துடிப்பான எத்தனையோ இளம் பெண்களை தன் வசம் இழுக்கச் செய்யும் ஆகர்ஷண சக்தி தன்னிடம் இருப்பதை குமார் கண்கூடாக அனுபவித்தது உண்டு. 2 வருஷ நியூயார்க் வாழ்க்கையில் அவன் ருசிக்காத பெண்களா? பின் லூசியை தொடர்ந்து சந்தித்து அவளுடன் உடலுறவு கொள்ள வேண்டிய அவசியம் என்ன? லூசி அவனை விட வயசானவள். பிரம்மாதமான அழகோடு சேர்த்தி இல்லை. சொல்லப்போனால் அவள் மார்பகங்களிலும் கைகளிலும் உள்ள பழுப்பு புள்ளிகள் அவனுக்கு பிடிக்காதவையும் கூட. பின் எதற்காக இந்த தொடர்பு வளர வேண்டும்? குமார் யோசித்ததில் அவனுக்கே காரணம் புரிந்தது. லூசி சின்ன வயசிலேயே முன்னேறிவிட்ட டாக்டர். படித்தவள், நிறைய சம்பாதிப்பவள். முக்கியமாய் அவள் தனிமையை விரும்புவதும் அதிகமாய் சமூக கேளிக்கைகளில் கலந்து கொள்ளாமல் சாதாரண ஆசாபாசங்களுடன் வாழாமல் இருந்ததும் அவளிடம் ஒரு கமர்ச்சியை
குமாருக்கு உண்டாக்கி தன்னிடம் மயங்குவோளாக இவளைச் செய்வது தன் ஈகோவுக்கு ரொம்ப முக்கியம் என்ற ஒரு துடிப்பில் அவளை தொடர்ந்து சந்தித்து தன்னை திருப்திப்படுத்தி கொண்டது அவனுக்கு புரியவே செய்தது. ஈகோவை திருப்தி செய்வதில் ஆரம்பித்த இந்த நட்பு எப்போது திசை மாறியது? அவர்கள் பழகத் தொடங்கி சில மாசங்கள் ஆன சமயத்தில்தானே. லூசி தன்னை பற்றி ரொம்ப சொல்லாவிட்டாலும் கொஞ்சம் சொன்னதுண்டு. அவள் தந்தை சிகாகோவில் பெரிய ஸ்டாக் மார்க்கெட் புள்ளியாக இருந்தவர். இப்போது இல்லை, அம்மா மட்டும் உண்டு. கூட பிறந்தவர்கள் யாரும் கிடையாது. இதெல்லாம் குமாருக்கு தெரியும். அப்பா அம்மாவின் படங்களை அவள் அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்திருக்கிறான். லூசி பணக்காரி என்பதை அவள் அப்பார்ட்மெண்ட்டை பார்த்ததும் நன்றாகவே உணர்ந்தான். பார்க் அவென்யூவில் லட்சாதிபதிகள் மட்டும் வாழ தகுதியுள்ள அந்த 70 மாடி கட்டிடத்தில் அவளின் சொந்த அப்பார்ட்மெண்ட் இருந்தது. வீட்டில் ஒவ்வொரு பொருளும் கஸ்டம் மேட் சாப்பாட்டு தட்டுகள், கிண்ணங்கள் எல்லாம் அசல் வெள்ளி. நெருக்கமாக பழகத் தொடங்கின பிறகு இருவருமாய் பிராட்வே நாடகங்கள், மற்ற இடங்களுக்கு எப்போதாவது போகத் தொடங்கினர். ஆனால் செலவுக்கு குமாரின் பணத்தை தொட மறுத்தாள் லூசி. குமாரின் பிறந்தநாள் வந்தபோது அமர்க்களப்படுத்தி விட்டாள். அவள் அப்பார்ட்மெண்ட்டில் இரவு விருந்து. ராயல் சல்யூட் குமாருக்கு பிடிக்கும் என்பதால் அதுவும் சோடாவும் தயாராக இருந்தன. மெனி ஹேப்பி ரிட்டர்ன்ஸ் டார்லிங் என்று சொல்லி தன் பரிசை நீட்டினாள். ஒரு ஜதை வைரம் பதித்த கப்ளிங்ஸ். இதெல்லாம் கூட குமாரின் உள்ளத்தில் பெரிய சலனங்களை ஏற்படுத்தவில்லை. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, பார்த்துவிட்டு வரலாம், நீயும் வாயேன் என்று சொல்லி அழைத்து போனாளே, அப்போதுதான் குமார் மாறிப்போனான். சிகாகோவை அடுத்துள்ள சுற்றுப்பகுதியில் அவள் இல்லம் இருந்தது. பணக்காரர்கள் வாழும் இடம் என்பது குமாருக்கு பார்த்த மாத்திரத்தில் புரிந்தது. பல ஏக்கர்கள் நடுவில் அமைந்திருந்தது அந்த வீடு. சுற்றிலும் பச்சை புல்வெளிகள், பூத்து குலுங்கும் பெரிய பெரிய மரங்கள், அழகான தோட்டம், பின்னால் பெரிய நீச்சல் குளம். போய் இறங்கினதுமே அசந்து போனான் குமார். இந்த வீட்டுக்கு சொந்தக்காரி லூசியா? இது மட்டுமல்ல, இன்னும் இது போன்ற பல சொத்துக்களுக்கும் லூசிதான் ஒரே வாரிசு என்று வெகு சீக்கிரத்திலேயே புரிந்து கொண்டான். பாரிசவாயு தாக்கி படுத்து கிடந்த தன் தாயாரிடம் குமாரை என் சிநேகிதன் என்று அறிமுகப்படுத்தினாள் லூசி. தாய் ஏற இறங்க பார்த்தாள். மெல்லச் சிரித்து ஹாப்பி டு மீட் யூ என்றாள். அவ்வளவுதான். அன்றிரவு உணவுக்கு பின் புல்வெளியில் உலாவச் சென்றபோது தன் மனசை திறந்து பேசினாள் லூசி. சின்ன வயசில் தான் ஜிம்மை காதலித்ததை, அவன் வியட்நாம் யுத்தத்தில் இறந்து போனதை, அதன்பின் தான் உலக வாழ்க்கையை வெறுத்து டாக்டர் பணியில் முழு மனசுடன் ஈடுபட்டதை பற்றி சொன்னாள். தன் தந்தையை பற்றி பேசினாள். அவருடைய ஆகிருதியை, அன்பை, சிரித்தபோது கண்கள் சிரிப்பதை, அவர் இல்லாததை தான் வெகுவாக உணர்வதை பற்றி பேசினாள். தன் தந்தை தனக்கு விட்டு போயிருக்கும் சொத்துக்களை பற்றி சொன்னாள். லாஸ் ஏஞ்சல்ஸில் உள்ள தங்கள் வீட்டை பற்றி, கம்பெனிகளில் உள்ள ஷேர்களை பற்றி, பேங்கில் உள்ள பணத்தை பற்றி சொன்னாள். குமார் வாயே திறக்கவில்லை. லூசி ஒரு மில்லியனர்ஸ், நம்மூர் கணக்குப்படி ஒரு கோட்டீஸ்வரி என்பதை அவன் தெரிந்து கொண்டபோது பூம் என்ற இரைச்சலுடன் அவன் மனசில் பேராசை ஒலிக்கத் தொடங்கியது. லூசியின் அம்மா 6 மாசத்தில் இறந்து போனாள். அப்பா அம்மா வாழ்ந்த வீட்டை பூட்டி வைக்க அவள் மனசு கேட்கவில்லை. சப்பப் வீட்டில் இருந்து கொண்டு சிகாகோ டவுனில் தன் பிராக்டிஸை வைத்து கொண்டால் என்னவென்று யோசித்தாள். டவுனில் ஒரு பிரபல ஆஸ்பத்திரியும் சிகாகோ யூனிவர்சிட்டியும் அவளின் சில ஆராய்ச்சிகளுக்கு எல்லா சௌகரியங்களும் பண்ணி கொடுப்பதாக ஆசை காட்டின. குமாரிடம் இது பற்றி விவரமாக பேசினாள். முடிவில், உன்னோடு பழகிய இந்த 1 வருஷத்தில் வாழ்க்கைக்கு புது அர்த்தம் தெரிகிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஆண்களை அதிகம் நெருங்க விடாமல் இருந்தவள் நான். உன்னிடம் மட்டும் எதனால் மயங்கி போனேன் என்று யோசனை செய்தேன். குமார், நீ சிரிக்கும்போது உன் கருப்பு கண்களும் சிரிக்கிறதே, அதில் நான் என் அப்பாவை பார்ப்பதை பற்றி உனக்கு சொன்னதில்லை இல்லையா? இன்று சொல்கிறேன். உன்னை என் கூடவே வைத்து கொள்ள வேண்டும் என்று ஆசை, இல்லை வெறி என்னுள் அதிகம் பரவியிருக்கிறது. இது சாத்தியமா குமார் என்றாள். தானாக வலிய இவளிடம் இந்த பேச்சை எடுத்தால் அதற்கு எந்த மாதிரியான வரவேற்பு இருக்கும் என்று புரியாததாலேயே இதுநாள் வரை சும்மா இருந்த குமார், தான் அப்பட்டமான ஆண்மகன் என்பதை லூசிக்கு நிரூபிப்பதைப் போல, ஐ ஹாவ் பீன் வாண்டிங் டு ஆஸ்க் யூ திஸ், வில் யூ மேரி மீ லூசி ஹனி என்றான் அமெரிக்க பாணியில். நீ என்னை விட 8 வயசு சின்னவன், பரவாயில்லையா? மனசு முக்கியம் லூசி, வயசு அல்ல. உன் பெற்றோர் என்ன சொல்வார்கள்? நிச்சயம் தடுப்பார்கள். ஆனால் என் மனசின் சந்தோஷம்தானே எனக்கு முக்கியம். அவர்களுக்கு தெரிவிக்காமல் இருப்பதுதான் நான் செய்யும் உதவி. ஆக குமார் லூசியாவின் கல்யாணம் எளிமையாக நடக்க நிச்சயமானது. அடுத்த பதிவு விரைவில் அடுத்து.